கபீர் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார், ஆனால் என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது. எஸ்ங்க அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருப்பாரு, நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன பேசினாரு, இப்போ கூட நம்ம பேசினாரு என்னன்னே தெரியல, நானும் சரி அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல இனிமையான ஆளு. எளிய நடிப்பில் வாகை சூடிய படங்கள் பல. விமல் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மாப்பிள்ளை சிங்கம். சின்ன சிரிப்பில் பழகும் நட்பில் கொடுக்கும் படைப்பாளி. தமிழ் சினிமா உங்களை ஒரு நாள் தூக்கி கொண்டாடும். தமிழ் சினிமாவில் எப்போது 3 எழுத்துக்கு பெருமை உண்டு. எம்ஜிஆர், ரஜினி, கமல், தனு, சிம்பு, விஜய் வரிசையில் விமல் வெற்றிகரமாக வாழ்க்கை துவைக்கிட, திரைப்பயணம் உங்களுக்கான இடத்தை அமைத்து கொடுத்திட மகாசேனா வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் விமல். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் உதயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து நிறைய அம்மாக்கள் வந்திருக்கிறாங்க போல், எல்லா அம்மாவும் வந்திருக்காங்க போல். அதே மாதிரி நம்ம இசையமைப்பாளர் உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம். படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி, ரொம்ப அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி. படத்தை வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு. அவருக்காகவே அந்த படம் வந்து வெற்றி படமாக அமையணும். அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் பேரே வாயில போகிறேன், மனாஸ் அவர்கள். அவங்க டைரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல. ரொம்ப ரொம்ப அருமையாக 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க. அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர் வரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம அண்ணன் சொல்ல வேணாம், விஜயண்ணன், ஜானு விஜயண்ணன். அவரோட 2-3 படம் நிறைய நடிச்சிட்டேன். கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம். அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி. கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போய் விருந்தெல்லாம் வச்சார். அவர் விருந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். அவர் விருந்து வச்சா எப்படி இருக்கும். அதனால் இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும். ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கபீர் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார், ஆனால் என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது. எஸ்ங்க அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருப்பாரு, நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன பேசினாரு, இப்போ கூட நம்ம பேசினாரு என்னன்னே தெரியல, நானும் சரி அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல இனிமையான ஆள். சூப்பர். அதுக்கப்புறம் திருஷ்டி சுஷ்டி உங்களுக்கு பண்ணணும் திருஷ்டின்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு பற்றப்போது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன். அதனால வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட்டு 2 பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் நினைஞ்சு நான் வேலை செய்கிறோம். ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட்டு, எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு. டைரக்டர் எதை சொன்னாலும் சரி, எப்படி நடிக்க சொன்னாலும் சரி, மண்ணில் புரட்டு உருடுமான்னா கூட உருண்டுரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் அவங்க. ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க. அதுக்கப்புறம் மஹிமா, அவங்க வந்து இந்த படத்தில் வில்லின்னு கூட சொல்லலாம், வில்லி தான், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் 2வது கதாநாயகர் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் மென்மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க வேண்டிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும், இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும், மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து, இது இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும், பிஆர்ஓ ரேகா அக்கா அவர்களுக்கும், இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு, இந்த படம்
மகாசியானா 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். Sir has done everything, direction, production, ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிட்றதோ வரலன்னா அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அதை வந்து அவரே பண்ணிடுவார். ஸோ திஸ் ஃபில்ம் நிஜமாவே வந்து நம்ம this film is only for technicians and director because அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஷூட் பண்ண இடத்த வந்து சம் லொக்கேஷன்ஸ் வந்து கொட்டுலூர், வயநாடு. சார் அப்போ தான் நான் வந்து அது தட் ஃப்ளட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்தது வயநாடுலன்னா. தட் டைம் இவன் ஷூட்டிங் இவங்க வந்து பேக்கப் எடுத்து சொன்னாங்க. அப்போ நான் சருக்கு சொன்னேன், என்னாச்சு, வை வி ஆர் கோயிங் அப்படிலாம் கேட்கும் போது ஹீ செட் ஒன்றும் இல்லை, பிரேக், அவ்வளோதான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கூட ஹீ டிடன்ட் கிவ் அப். வி டிட் ஷூட் ஃபார் 1 day. So and the locations were in ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க வந்து we artists are being recognized இந்த மாதிரி இடத்துல ஆர் மேடையில ஆர் இன் மூவிஸ் ஆர் ஆஃப்டர் த மூவி எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க, ஆர்டிஸ்ட் பற்றி புகழுவாங்க. பட் டெக்னீஷியன்ஸ் டைரக்டர் பற்றி யாருமே அவ்வளோ வந்து தட் டூ ஹிஸ் செகண்ட் ஃபில்ம். அவர் விஷன் வந்து நான் ரொம்ப பெருசு இந்த படத்துக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு. பட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் வருத்தமாக இருக்கும் தட் அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கல. ஸோ ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட் to bring this big vision movie in the small budget so that in the Tamil industry வந்து சின்ன சின்ன படத்துக்கு அவ்வளோ இது வந்து சான்சஸ் ரொம்ப கிடைக்காது. ஸோ ஐ திங்க் I believe that he will open a door for everybody to come forward and do something magical. And நான் நிஜமாவே வந்து யோசிப்பேன் that this film will do some magic. And அப்புறம் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லனா விமர்சனத்தை சுத்தமாக பிடிக்காது. தட் டு டாக் அந்த புகழ் லைக் டு டாக் குட் அபவுட் ஹிம். புகழ்ச்சி பிடிக்காது. பட் நச்சு சார் okay. So but sir, we did this shoot 50 days. I did a shoot in 50 days and கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரட்டான கேரக்டர், கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ணுறதுக்கு. ஐ எம் a very soft girl which nobody believe in but I believe in. So அந்த டைமில் வந்து he really had patience for me to அந்த கேரக்டரில் போகிறதோ டேக் எடுத்ததோ and all that. And நிஜமாக வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது பிகாஸ் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் கிவன் அண்ட் டேக். ஸோ அவ்வளோ வந்து he will support me. நிஜமாக சொல்கிறாரு, trust me. And Bima sir, thank you for being such a sweet co-star. And Kabir sir and John Vijay sir and Vijay sir பற்றி கண்டிப்பாக சொல்லே ஆகும். இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் there is like ரொம்ப like it's very important ஆன சீன் and ஃபைட் சீன் எல்லாம் இருக்கு. So all people are involved in the fight scene. So I told director sir, என்ன சார் இவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க, லைக் லேடிஸ் தாத்தி எல்லாம் வந்து போடுறாங்க, எனக்கு கூட போடுங்க சொன்னேன். சார் சொன்னேன் ஓகே மேம் பண்ணுறோம். ரொம்ப இஸ் ஃபைட்டிங். ஸோ ஐ காட் ஏறிச்சு எனக்கு கூட வேணும் சொன்னேன். ஸோ சார் கொடுத்தாங்க. அண்ட் கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணுறேன். ஸோ 2-3 வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் கொரியோகிராஃபி நான் லேர்ன் பண்ணும்போது இன் மை மைண்ட் ஐ தாட் ஜான் விஜய் சார் இஸ் த மெயின் வில்லன். எனக்கு கபீர் சிங் சார் பற்றி தப்பு தெரியாது. So he walked inside the set and I told John Vijay, for you this kick. And he was like, what, seriously? And then he came and he watched all the fighting choreography. I said, sir, என்ன பயங்கரமா கொடுக்குறீங்க, இதை பண்றீங்க அப்படி. ஆமா கேட்டாங்க. அப்போதான் mid of the night Kabir sir came and his personality is so gigantic. I said, who is he coming? Like, he said that he's the main villain character, he's doing it. And this fight is with him. I said, I'm not doing it. What are you fighting with? I'm not doing it. அப்போ சொன்னாங்க, மேடம் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ விஜய் சார் கிட்ட சொன்னாங்க, விஜய் சார் கிட்ட சண்டை போடுறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க நான் சொன்னேன், அது வேண்டாம், இட்ஸ் டூ பிக். பட் சார் somehow managed and made it in a very something realistic way that நீங்கள் நம்புவீங்க நான் பண்ணியிருக்கேன் சொல்லி.
And Manas unna patti sollali paakathe appadi. This guy is a genius, and I really wish you Manas. It's his first time as a cinematographer, and he handles such a big crew. ரொம்ப வந்து proud thing for, you know, difficult and I think it's extremely proud also of you, what you bring out whole platter. And now footage la ella paaka maatelu poi sonnaru. He only told me madam paaringa appdi solli. And definitely Mahima, you were looking fantabulous, and she's very nervous then how it is, but it will do really well to you. Shivangi, this is the first time I'm meeting you, so all the best for you. Elaki, shooting for like, she's a fantastic gymnastic பண்ணுவாங்க. So she showed me in that videos of her. So sweetheart, all the best. And எல்லாருக்கும் ஸ்டார் காஸ்ட் எல்லாருக்கும் லைக் வாழ்த்துக்கள். And media people, உங்களை எல்லாருக்கும் நன்றி. This is maybe a small film இருக்கலாம், பட் கண்டிப்பாக இட்ஸ் பிக் விஷன், பிக் ஃபில்ம். அது வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் செகண்ட், விஜய் தட் யானை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஹீ சச் அ ஸ்வீட் ஹார்ட். லைக் எனக்கு வந்து மூவினா when he came first time நான் வந்து ஓடி போயிட்டேன், அரே விஜய் அப்படி சொல்லி. பட் they told me not to run like that. But I had a wonderful, such a sweet Yane that is. So I hope our Ashirvadamla, this movie will do really great. So thank you guys. Hi everyone, ellarku vanakkam. I'm very excited to part of Mahasena. Why are you laughing? Very happy for you. Thank you. So again I will start because I will forget everything. So I'm very excited to part of Mahasena as a Ganga. This is my first Tamil debut film. But the way Dinesh sir presented me, that is so good. I'm so happy, and I love Tamil. I really want to work here, so I'm just hoping, finger crossed, soon I will get next project, or once this film will be released. So I'm very excited for the audience also. Go and meet 12 December, Ganga. Thank you so much. Okay, sorry. One more line. Sorry, I forgot. It's okay. I'm very nervous, but I'm trying to be confident. I would like to thank all my team. They supported me a lot. Kabir sir, Bimal sir, Shrishti. Now you all guys are talking in Tamil, and I'm not able to understand Tamil. So Shrishti was explaining me, translating me. Okay, John Vijay sir is saying this. Bimal is saying this. She's so cute. And thank you, John Vijay sir. He's also so good. So thank you entire team. Thank you so much for having me here. और अगर मुझसे कुछ गलती हो गई होगी तो मुझे माफ करना. Thank you. Hi, Vanakkam, Namaste. And I played a role called Maitri in this movie, which I'm very proud to be playing, by the way. And first, நான் சொல்லிடுறேன், என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, கொஞ்சம் பேசுவேன். ஆனால் பை சான்ஸ் இஃப் ஐ ஸ்பீக் சம்திங் ராங், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க இப்போவே. And so first let me start with thanking the director first obviously, because as he said, முன்னாடி வந்துட்டு I think 2 வருஷம் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் ராக்கதன் மூவியில். And he saw me and he was like, ஏன் நீங்கள் நடிக்க மாட்டீங்க, நல்லா தானே இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டுனா, இல்லை சார் நானும் ட்ரை பண்ணி தானே சார் இருக்கேன், இந்த ஃபீல்டில் எல்லோரும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. And then he gave me one word saying that நான் அடுத்த படம் பண்ண போகிறேன், நான் ஒர்க் பண்ணுவோம் சுபாங்கி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் த சேம் திங். எல்லா டேரக்டர் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான், ஒரு ஹோப் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த ஹோப் எங்களுக்கும் இருக்கும் தான். பீங் அன் ஆக்டர் அண்ட் பீங் அ நியூ கமர், ஹேவிங் அ ஹோப் இஸ் அ வெரி பிக் திங் ஃபார் அஸ். ஸோ I didn't like trust obviously, because being in this media, it's like, you know, you've had a lot of heartbreaks and stuff. But then random ஒரு நாள், which I didn't expect, he gave me a call. Thank you sir. So he was like, he gave me a call saying that இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு,
நீ பண்ணுற இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, இந்த டேஸ் 20 days வேணும் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் ஹி டிடன்ட் ஒரு வாட்டி கூட என்கிட்ட வந்து நீ பண்ணுறியா, உனக்கு ஓகேவா, இது கேட்கல, இது நீ பண்ணுற நான் சொன்னேன். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் அ பர்சன் ஹூ கீப் அப் த வேர்ட்ஸ் அ லாட் அண்ட் ஹீஸ் அ வேர்ட் ஆஃப் ஆனர் அண்ட் I'm really grateful for him. Yes, we've had our ups and downs as a director and an artist. Yes, that's a normal thing. But then he's never just been a director to me. He's been a motivator. He's been a supporter, and he's the reason I think I believed myself as an actor also. So thank you so much. And the whole team, I'm like on my cloud 9. Literally, because working with these actors has always been a childhood dream for me, and standing in the stage with the people, I've seen them on TV and your national television and stuff, and then standing on the same stage and working under them is like a biggest privilege I've got. And thank you so much to the casting team. Thank you so much. It was so much fun working with you guys. And last but not the least, I'm very இது நான் தமிழில் பேசுவேன், அது கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என் அம்மா எனக்கு இங்கே இருக்காங்கன்னு. அண்ட் லாஸ்ட் இயர் சேம் ஆடியோ லான்ச்சுக்கு சார் இருந்தாங்க அண்ட் ஹி கேவ் திஸ் வேர்ட். அண்ட் ஹியர் சேம் மூவி, சேம் டைரக்டர், ஐ எம் ஹியர் வித் மை மாம் சீயிங் மீ ஸ்டாண்டிங் ஹியர், who's been a great supporter. She's a single parent by the way. And sending me to this field is a very big thing for her, and it's a very, very big thing. And they're not my friends, they're literally my family who are sitting there. And I have everybody in the room I love the most. And I'm so happy, I'm so grateful. And every media, நீங்க எல்லாரும் இந்த படம் பார்க்குறீங்க, it's literally made with heart. I'm not even kidding. Each and everybody here has given their 200% also, I would say, because there was one place where we shoot and the leech சொல்லுவாங்கல்ல, I do தமிழ்ல எனக்கு தெரியாது, ஸோ எங்க லாங்குவேஜில் லீச் தான் சொல்லுவோம். ஸோ அது கால் வச்சாலே அவ்வளோ இருந்துச்சு, ரத்தம் வருது எல்லாருக்கும். பட் nobody actually gave a thing about it, and they were like, okay, let's do it. And the hard work was too much, and I'm really happy, and thank you so much. Thank you. And please give lots of love, please. Thank you. So please come to theaters on 12th December and watch this cinema. So we did a lot of hard work making this film. We give our blood and sweat. So it's not cinema is like not small and big. It's our vision. And so story बहुत अच्छा है, ट्रेलर आप लोगों ने देख लिया है. So I want to request, please come to theaters, spread the word. We need your love, we need blessings. Please watch this film Mahasena in theaters on December 12th. Thank you everybody and my producers. And I want to thank the costume department and art department, production team for supporting us. Everybody, to all the whole cast and crew. मैं बहुत लोगों का नाम नहीं जानता हूँ पीछे सर. I loved working with you. We have a beautiful climax, very unique climax, beautiful choreography. Ram Kumar did the choreography, and a very unique climax. It's a very realistic film and realistic climax. So bless us guys, and thank you very much. I'm very grateful today. I'm part of this cinema, Mahasena. Thank you very much. Thank you media. Thank you. சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். எந்த ஒரு இது இப்போ புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகள் என்ன டிபேட் கலைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேச நினைக்கிறத எல்லாமே பேசிடுவாங்க. அப்போ போய் நம்ம மைக் எடுத்து என்னத்தை பேசுகிறது, நம்ம ஒரு டைட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம், நம்ம ஏதாச்சும் பேசணும். ஏன்னா ரொம்ப பேசினாலும் மக்கள் விரும்புறதில்ல. ஆனால் நான் சில விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ உதாரணத்துக்கு தினேஷ் கலைச்செல்வன் அப்படின்னோடனே டக்குன்னு நம்ம ஒரு வழக்கறிஞர் நான் அடிக்கடி அதை பதிவு செஞ்சுக்கணும்ல. நான் யார் நீங்கள் இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கும் படத்துக்கும் தான் சம்மந்தம் இல்லையே தவிர எனக்கும் கதைக்கும் பல சம்பந்தங்கள் உண்டு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன், சரியா? அதாவது தினேஷ் கலைச்செல்வன் அப்படிங்கும்போது எப்போவுமே இனிமேல் தினேஷை வெறும் தினேஷ்னு கூப்பிடுவாங்க. கலை என்றால் கலை, அதான் சினிமா. செல்வன்டா அதன் பிள்ளை. அதனால் கலைச்செல்வன், தினேஷ் கலைச்செல்வன்னே கூப்பிடுங்க, அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இது மாதிரிலாம் யோசிக்கணும் உட்காந்து. அப்புறம் மகாசேனா, யாரும் சொல்லாத விஷயங்களை சொன்னோம். மகாசேனா என்றால் மிகப்பெரிய படை. அதாவது கடவுள் முருகன் அந்த கதாபாத்திரம் பழைய இதிகாசங்களில் இந்த பேரை அடிக்கடி கேட்டுப்போம். இப்படியெல்லாம் சொல்லுவோன்னு சொன்னால், ஆனால் இந்த படத்தோட கதாநாயகியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க. பெட்லவர்னா உலகத்தில் யானையை பெட்லவராக ஏற்றுக்கிட்ட ஒரே கதாநாயகியை நான் இங்கே தான் பார்த்தேன். ஒன்று
அண்ட் விமல் சாருக்கும் திருச்சிக்கும் நிறையா தொடர்பு இருக்குது. கரெக்டாக? திருச்சியில் இங்கேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்களா? ஏன் ராவணன் சிலம்பம் நம்ம டீம் வந்திருக்கோம் இங்கே. அதனால் விமல் சாரை வந்து எனக்கு பர்சனலாகவே நிறையா தெரியும், ஆனால் அறிமுகம் நிறையா ஆனதில்லை. ஏன்னா என் கூட இருக்க எல்லா பசங்களும் விமல் சார் கூட தான் இருப்பாங்க. அண்டு நிறையா சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. சுருக்கமாக சொல்கிறேன். வாழ்க்கையில் அந்த சார் சொன்னார், ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு கூட்டம், மிகப்பெரிய எமோஷ்னலான ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த பதிவு கண்டிப்பாக சொல்லலாம். நான் கோத்தகிரியில் என் மகளின் பிறந்தநாளை முடித்து விட்டு நான் ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டேஜில் அந்த ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரேன். நடு ரோட்டில் பிடிச்சாரு டைரக்டர். என்ன உண்மையிலே நடு ரோட்டில் தான் பிடிச்சாரு. நம்ம வந்து ஒரு பெரிய வழக்கறிஞராக நிறையா நல்ல விஷயங்கள் நிறையா செஞ்சுருப்போம். ஆனால் அப்படியும் நான் தனியாக ரோட்டில் போவேனானா அது இயல்பாக நடக்க முடியாத காரியம் தான் திருச்சியில். ஆனால் அந்த இடத்துல பிடிச்சி என்னை இன்வைட் பண்ணும்போது நான் என் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் நல்லதுக்காக அழைச்சார். அதனால தான் எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார். மற்றபடி எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. நானும் ஒரு ப்ரொடியூசர் தான். பிற்காலத்தில் மிகப்பெரிய திரைப்படங்கள் எடுக்கப்படும். அது இதே திரைத்துறையும் அதை பார்ப்பாங்க. அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது. அண்ணே வாய்ப்பாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது. சேனல் மீடியா பீப்புள்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் வணக்கம். என்னோட இந்த சினிமா மீடியா இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் நிறைய யூடியூப்பில் உங்களோட சேனல்ஸ்லாம் நிறையா பார்க்குறோம். என்றைக்குமே நெகட்டிவிட்டியை மட்டும் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை. அதனால என்கிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. நாங்கள் பொதுவாக பார்க்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் பேசினா, ஆனால் மஹிமா மேம் பேசும்போது கேமராலாம் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. இது சும்மா நான் பார்த்ததை சொல்கிறேன். நான் உங்களுக்கு எதிராக தான் உட்காந்தேன், யாரையும் குறை சொல்லணும் இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நகரங்களில் வந்து நிறைய மெடிக்கல் ஷாப் இருக்கும், அங்கே கூட்டங்கள் இருக்கு. டாஸ்மாகில் கூட்டங்கள் நிறையா இருக்கும். அதனால் சமூக வலைதளங்களில் இந்த திரைப்படத்தின் உண்மையான விஷயங்களை, இங்கேருந்து எழுச்சியான எமோஷனான விஷயங்களை சோஷியல் மீடியாலையும் சேனல்ஸ்லேயும் அப்படியே போடணும். பொதுவாக நிறையா தவறான விஷயங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில், என்னோட சமூக வலைதளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிப்போம். நான் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருப்பேன், என்னோட பேஜ் கராட்டே முத்துக்குமான் இருக்கும், போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதில் சொல்லியிருப்பேன், சமூக வலைதளங்கள் நிறையா வன்மமான விஷயங்கள் பரவுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நல்ல விஷயங்களையும் பரப்பலாம், லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வரும். அதே மாதிரி மகாசேனா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏனென்றால் அதில் இருக்கும் உணர்ச்சியும் உணர்வும் நாம் அனைத்தும் புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு என் கூட வந்த தம்பி நவீன், நான் நிறைய பேரை சொல்லலை, அண்ணே ஆல்பர்ட் அண்ணன் நானும் நிறையா ஃபங்க்ஷனில் நானும் ஆல்பர்ட் அண்ணன் மட்டும்தான் ஜோடி. எங்களுக்கு வேறு யாருமே ஜோடி கிடையாது. எனக்கு 5 முறை ஜோடியாக இருந்த ஆல்பர்ட் ஜோன்சனுக்கும் அண்ட் ப்ரொடியூசர் மேம் சுமதி மேம் அண்டு நிறைய பேரை சொல்லாங்க. கேமராமேன் உண்மையிலே கஷ்டம் தாங்க. இந்த மூவி நான் பார்த்தப்போ நான் கொஞ்ச நேரம் எனக்கு அந்த ட்ரெய்லர் போட்டு காட்டினாங்களே திருச்சியில் வந்து ஒரு தடவை அந்த நம்ம ராவணன் சிலம்பம் குழுவுக்கு வந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அப்போ நான் பார்க்கும்போது இன்றைக்கி நான் பார்க்குறதுக்கும் அது ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நம்மளை ஈர்க்குது பாருங்கள், அதான் உண்மை. அதான் கலையின் செல்வன், நம்மளை ஈர்க்கிறது உண்மை. அவ்வளோ எல்லாத்தோட கஷ்டத்தையும் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் சொல்லும்போது கூட நான் எங்கள் அம்மாவோட வரலன்னு சொன்னாங்க. ஆனால் அதே டைலாக் நானும் சொன்னேன் அங்கே உட்காந்து அந்த குட்டி பாப்பாட்ட, நானும் எங்கள் அம்மாவோட வராமல் போயிட்டேன் அப்படின்னு. அதனால் நல்ல விஷயங்களை பகிர்ந்து இந்த மாதிரி வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன், எல்லாரும் ஒரு இமோஷ்னல் ஃபீலிங்லேயே இருக்கும். என்னாலே முடியல. நானும் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவை, நான் தான் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன்னு. ஆனால் இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ இமோஷன் போயிருக்கும். டைரக்டர் சார், நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சினிமா இருக்கு இல்லையா, அது வந்து எப்படிப்பட்டதுன்னா, உட்காருங்க சார், அது வந்து அவங்களுக்கு சினிமா மேலே காதல், ஆசை, அன்பு, அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடவே விடாது சார். அது எப்போவுமே அவங்க கூடயே இல்லை சார். நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஆக்சுவலி ஆக்சிடெண்ட்டாக புஷ்கர் காத்திரி என்னை நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறமும் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன், விஷால் பரத்வாஜ் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வீட்டில் உட்கார வச்சு, ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டு வான்னு கூப்பிடுறேன். டெய்லி 5 லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு, உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திமிரா பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சுச்சு. அதுக்கப்புறம் விடுறதே இல்லையே. காசு கொடுக்குறாங்க, காசு கொடுக்கல, பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது, வீட்லேயே இருக்கிறது இல்லை, யார் கூப்பிட்டாலும் போயிடுறது. சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ், இட் வில் டேக் யூ பிளேசஸ்.
அண்ட் இன்னொன்று என்னென்னா சினிமாவில் இருக்கிறவங்க இந்த கலையில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் தேர் வெரி இமோஷனல் பீப்புள். எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும். அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுக்கும் போதெல்லாம் வந்து இவர் சொல்கிறாரு, அண்ணன் ஜான் விஜய் அண்ணன் வந்தார், அங்கே நின்னார், தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு, அண்ணன் வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி. பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல், நான் தான் நடிகன், நான் இந்த படம் அடிச்சுட்டு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா த மூவி வில் நாட் ஹேப்பன். கபீர் சார், தம்பி விமல் சொல்லவே வேணாம், ரொம்ப பாசக்கார பையன், அப்படியே எல்லாரும் கூட ஜெல்லாயிருவார். அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம், ஒரு துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கட்டிட்டு அவர் பாட்டு நடிப்பார். அவர் யானை வந்தாலும் சரி பூனை வந்தாலும் சரி அதில் சூப்பராக நடிக்கிறாள் வந்து எங்கள் தம்பி விமல். ஸோ அவர் வந்து இஸ் வெரி கிரவுண்டட், இஸ் வெரி டவுன் டு எர்த். ஸோ அவர் பக்கத்தில் வந்து ஒரு யானையை வேறு ஒரு கார் நிற்க வச்சுருக்காங்க. அப்படின்னா தைரியமாக நின்றுருக்காரு நினைக்கிறேன். என்ன தம்பி அந்த ஈட்டிலாம் பிடிக்கும் ஸ்ட்ராங்காக ஏரியா உட்காந்துருக்காரு. அப்புறம் யானையில் ஏறி போகிற நேரம் வந்துச்சு, தம்பிக்காக எல்லாரும் ஒரு ஜோராக கை தட்டியிருக்கோம். சினிமாட்டோகிராஃபர் பிரமாதமாக கட்டியிருக்கார் படத்தில். கிடைச்ச சின்ன என்னன்னா கிடைச்சிச்சோ லைட் வைக்க முடியாது. உண்மையாகவே லைட் வச்சா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், நானே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன், லைட் எதுன்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட சூப்பராக விஷுவல் கொடுத்துருக்காரு தம்பி. வெரி குட், ஆல் த பெஸ்ட். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். என்னோட பொண்ணா ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. ஆமாம், நாங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கோமா, ஏன்னா ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்புல பெரிய ஹீரோயினாக வருவீங்க நீங்கள் ஹீரோயினாக வந்ததுக்கப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவாக நடிக்கிறேன். அப்புறம் நம்ம சிஸ்டி தாங்கே, அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சுருப்பாங்க. நான் வந்து ராத்திரி 3:30 மணி இருக்கும் விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீப்பில் ஏற சொல்கிறாரு டைரக்டர். நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இல்லைண்ணே நம்ம ஜீப்பு கீழே நின்று கூட நடிக்கலாண்ணே அப்படின்னாரு. சரி ஏதோ ஆசைப்படுற ஜீப்பில் ஏறுறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜீப்பில் ஏறினாங்க. தூரத்துலேருந்து என்ன ஜான் விஜய் புட்டாவா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம். என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்பில் கால் வச்சு ஏறி நின்றுட்டேன். நின்னதுக்கப்புறம் யோசிச்சு வா பரவாயில்லையே, தேங்க்யூ சுச்சி தாங்கி. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க. இன்னொன்று அவங்களோட டெடிகேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழில் பேசுவாங்க. அதாவது இந்த தமிழ் இப்படி இவ்வளோ அழகாக பேச முடியுமான்னு அப்போ தான் அவங்களுக்கே தெரியும். அப்படி நம்மளை வந்து கோர்வையாக நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும். என்ன அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அந்த எஃபர்ட்ஸ் இட் டேக்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். ஸோ ஐ திங்க் வி நீட் டு அப்ரிஷியேட் தட். அவங்க வந்து யோசிக்காமல் பேசுவாங்க, அடிச்சு தள்ளுவாங்க. நம்ம அப்படியே பேச சில டைம்லாம் மரியாதையே இருக்காது, ஆனால் அவங்க மரியாதையாக பேசுகிறவங்க நினச்சிக்குவாங்க. சேருக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க, சேர் சார் இருக்காரு ஜான் உட்காரு அப்படின்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளிக் கேர்லாக அப்படி வெஸ்டர்ன் லுக்கோட பார்த்துருக்கோம். இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்டியூம் மாற்றின உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க அருவாள் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க இந்த இதுக்கு முன்னாடி அருவாள் பிடிச்சிருக்காங்களான்னு தெரில, பட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் பெஸ்ட்டாக வந்து டைரக்டர் வேறு அப்படி அப்பப்போ வந்து ஃபீலிங் வந்துடும், கேர்லி ஹேர்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ட்ரைபல் வேர்ல்டில் யாருங்க கேர்லி ஹேர் புதுசாக டைக்கன்லாம் வச்சுருக்குது அப்படின்னு டைரக்டர் கேட்டு அதை நேராக அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஷீ டிட் அ பியூட்டிஃபுல் ஜாப். அதுக்கப்புறம் மேடம் மஹிமா, நான் அவங்கள மஹிமான்னு நான் பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை. அவங்கள பார்த்தேன் ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரைபல் லுக்கில் இருப்பாங்க. அவங்க ஒரு தமிழ் பேசியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்காக நீங்கள் படம் பார்க்கணும். அவங்களே பேசுவேன். நீங்கள் ஆக்சுவலாக நான் டேரக்டர் சொன்னேன், அவங்களே டப்பாக சொல்லுங்கள், அவங்க அவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லாட் ஆஃப் வெரைட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மசாலா. தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா யானையை சின்ன டிவியில் பார்த்தா சைஸ் பத்தாது, வெளியில் மாதிரி தும்பிக்கையெல்லாம் வெளியில் போயிடும். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யானை, விமல், ஜான் விஜய், கபீர் சார் எல்லாரும் இருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ணா நான் போயிட்டேன்.